அவருக்காக நான் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். நீங்கள் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். லோகேஷ் படிக்கிறேன், கேட்குறீங்களா? நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். லோகேஷ்குமார், தேவன் உங்களால் மகிமைப்படுகிறார். இதை விட வேறு என்னங்க பெரிய விஷயம் வேணும்? அவங்களால தூஷிக்கப்படுறாங்க தான். உங்களை அல்லேலூயான்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க, ஆமேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் வெறும் சர்ச்சைக்கு சாப்பாட்டுக்காக தான் சொல்லி போகிறீங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸுக்காக தான் போகிறேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வசனம் எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர்